ஹாய், பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்ப கால திட்டத்தில் இடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அதாவது ஆபிரகாம் வயது சென்றவராக இருக்கிறாரு. சாராளுக்கு வயது சென்றுச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாமும் சாராளும் அவங்க கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. அதாவது ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிற தேவன் நம்பிக்கையாக இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப நாள் குழந்தையில சொல்லி அவருக்கு மனசோர்வு அவர் ஒரு இடத்துல துக்கம் அடைஞ்சு உட்கார்ந்துருந்தார். அப்படி இருக்கும்போது ஏசப்போட தூதருங்க வராங்க, ஆபிரகாம் பார்க்கறதுக்கு வராங்க. அப்படி வரும்போது ஆபிரகாம் அவங்க கண்கள் ஏறெடுக்க போது அவருக்கு அது 3 புருஷர்கள் வரும்போது ஆபிரகாம் உடனே அவங்கள கண்டு அதுக்கப்புறம் அந்த புருஷர்கள் கிட்ட வந்த பிறகு ஆபிரகாம் அவங்கள பார்த்து சொல்ல, கொஞ்ச நேரம் இந்த மரத்தை அடியில் மரத்து நிழல் நீங்கள் உட்காந்துருங்க, நான் போய் உங்களுக்கு ஆகாரம் கொண்டு வரேன், நீங்கள் அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க சொல்லி ஆபிரகாம் சொல்லும்போது அவங்க அப்படியே சொல்ல, சரி நாங்கள் இங்கேயே இருக்கிறோம், நீ போய் கொண்டு வாப்பா சொல்லும்போது அதுக்கப்புறம் ஆபிரகாம் அதுக்கப்புறம் ஆடு மாடுகளை அதை அடித்து அதுக்கப்புறம் சமைச்சு அதை கொண்டு வந்து பேர் அவங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சொல்கிறாங்க, சாரால் எங்கன்னு அந்த தூதனுங்க ஆண்டோட தூதருங்க கேட்கும்போது ஆபிரகாம் சொல்கிறாங்க, சாரால் உள்ளே இருக்கிறாங்க அப்படி சொல்லும்போது உடனே தூதருங்க சொல்கிறாரு, நீ கவலைப்படாதப்பா, சாரால் கர்ப்பவதி ஒரு ஆண் புள்ள பிறக்க சொல்லும் போது அதாவது ஆபிரகாம் அதை விசுவாசிக்கிறார். சாரால் நகைக்கிறாங்க, இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியமாகும், நான் கிழவியாக இருக்கிறேன், என் கணவன் கிழவனாக இருக்கிறாரு, அதாவது எனக்கு ஸ்ரீகளுக்குள்ளே வருகிற வழிபாடு நின்று போச்சு, எனக்கு குழந்தை போகிறது சாத்தியமே இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் தேவனோட தூதருங்க சொல்கிறாங்க, தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, கர்த்தர் சொன்னால் நிச்சயமாக செய்வார், கர்த்தரை விசுவாசிங்க சொல்லும் போது அதுக்கப்புறம் ஆபிரகாம் அப்புறம் கொஞ்ச காலம் பொறுத்து பார்த்தீங்கன்னா சாரால் அதே போல் கர்ப்பவதி ஒரு ஆண் பிள்ளை அவங்களுக்கு பிறக்குது. அதாவது சாரால் சாத்தியமில்லை நினச்சாங்க, ஆனால் தேவன் சொன்னபடி சாத்தியமில்லாத காரியத்தை அவர் மாற்றி போட்டு அவங்களை செஞ்சு கொடுத்தாரு. தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரே பிள்ளையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் சில காரியம் சாத்தியமே இல்லை, இது என் வாழ்க்கையில் நடக்காது, இது என் வாழ்க்கையில் கூடவே கூடாது, இந்த இடத்துல எனக்கு வழியே இல்லை நீங்கள் நினைக்கும் போகலாம். ஏசப்பா நீங்கள் எதெல்லாம் வழி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு வழியை உண்டு போகணும். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்க முடியாது, இந்த அதான் இது எனக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல வழி என்னால் நடக்க முடியாது, எனக்கு இது கிடைக்காது, நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஆக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, ஏசப்பா அதெல்லாம் உங்களுக்கு ஆக்கி உங்களுக்கு திருப்பி கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிற ஒன்றே இந்த ஏசப்பா நீ நம்பி நீங்கள் இந்த ஏசப்பா விசுவாசிக்கும் போது நிச்சயமாக இந்த ஏசப்பா உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாரு. அதாவது ஆபிரகாம் விசுவாசித்தார், அவர் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார். ஏன்னா இந்த தேவன் அப்படியாப்பட்ட சர்வ வல்லம் உள்ள தேவன். ரோமர் அதிகாரத்தில் சொல்லப்படுது 8:32 தம்முடைய ஒரே பேரான சொந்த குமார் என்று பாராமல் நம் எல்லோருக்காக அவர் ஒப்பு கொடுத்தார், மற்ற எல்லாவற்றையும் நம்மளுக்கு அருளாதிருப்பது எப்படி, அதாவது இந்த ஏசப்பா நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்தாரு, நம்ம நல்லா வாழணும் சொல்லி அவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரு. அப்படியாப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒருபோது வைக்க மாட்டீங்க, ஏசப்பா ஒருபோது விடவே மாட்டார், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். நீங்கள் ஒன்றே தேவனை விசுவாசிங்க, இந்த தேவனை நம்புங்க. வழியில் நினைக்கிறீங்க, ஐயோ இந்த இடத்துல வழியில் நினைக்கிறீங்களா, ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார். ஐயோ இந்த காரியம் எனக்கு ஆகவே ஆகாது, இது நடக்காது நினைக்கிறீங்களா, நிச்சயமாக இந்த ஏசப்பா உங்களுக்கு அந்த இடத்துல ஆகம் பண்ணி செய்வார், உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு நடத்தும்படி செய்வார். ஏன்னா தேவன் அப்படியாப்பட்ட தேவன், இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இந்த தேவனால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லைங்க. இந்த தேவன் நம்பும் போது நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் ஒன்றே இந்த ஏசப்பா நம்பி நீங்கள் விசுவாசமாக கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நிச்சயமாக இந்த ஏசப்பா உங்களுக்கு கொடுப்பாரு, கொடுத்து உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் ஒருபோது வெட்கப்படுத்த விடவே மாட்டாருங்க. அப்புறம் ரொம்ப சோர்ந்து போய் குழந்தை இல்லை சொல்லி அவர் ரொம்ப சோர்ந்து போய் அது மித்தமாக அவர் வெட்கப்பட்டு நினைச்சார். ஆனால் தேவன் அவர் வெட்கப்படுத்தவில்லை, அவர் தலையை உயர்த்தினாருங்க. அவருக்கு என்ன வேணுமோ ஏசப்பா அவர் கொடுத்தாரு. உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ ஏசப்பா கொடுப்பாரு. இந்த ஏசப்பா விசுவாசிங்க, உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஆமீன்.